ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்காக நான் காளான் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். இது 400 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே போல் எல்லா காளானையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்த்துறதில்ல, அதனால் காஷ்மீரி சில்லி 2 ஸ்பூன் சேர்த்திருக்கு. இதுவே நம்மளுக்கு கலரும் கொடுத்துரும். நம்ம கலர் பவுடர் எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை. அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடலை மாவு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவும் கடலை மாவும் நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இல்லைனா நம்ம காளான் சாப்பிடும்போது மாவாக இருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டு ஒரு 10 பல் எடுத்து தோலோடு இடித்து சேர்த்திருக்கேன். இந்த பூண்டும் காளானும் எண்ணெயில் பொரித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். எலுமிச்சம்பழம் பாதி அளவுக்கு எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காதுங்கிறவங்க இது சேர்த்தாமல் விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு காளானில் தண்ணி விடும், அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்செடுத்தால் போதும். நல்லா கெட்டியான பக்குவத்துக்கு பிசைஞ்செடுத்துக்கலாம். இது பிசையும் போதே எண்ணெயை நம்ம சூடு பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது நம்ம காளான் கொஞ்ச நேரம் ஊற வச்சாலுமே தண்ணி விட ஆரம்பிச்சிரும். அப்போ நம்மளுக்கு எண்ணெயில் போடும்போது சொதன்னு ஆயிரும். பாருங்கள், இது மாதிரி நல்லா பிசைஞ்செடுத்துக்கலாம். இது பிசையறக்குள்ளாரையே எண்ணெயும் நல்லா சூடாயிரும். கையோடு நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க காளானை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றா தனித்தனியாக போட்டுக்கலாம். அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். நம்ம காளான் போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் வெந்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம மேலே போட்டிருக்க மாவு எல்லாமே எண்ணெயில் சேர்ந்துடும். பாருங்கள், சூப்பராக வெந்துட்டுருக்கு. கலரும் பாருங்கள், நம்ம காஷ்மீரி சில்லி போடுறதுனால கலர் நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு. சூப்பரான மஷ்ரூம் 65 ரெடி ஆகிடுச்சுங்க. இதே போல் எல்லா காளானையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.